பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த இலத்திரனியல்ற தொடர்ச்சியை பார்ப்போம். அப்போ நேரத்தில் வந்து குறைகடத்திகள் அதில் ரெண்டு வகை, உள்ளீட்டு குறைகடத்தி, ரெண்டாவது வெளியீட்டு குறைகடத்திகள்னு சொல்லி பார்த்தோம். வெளியீட்டு குறைகடத்திகளில் பி வகைன்னு சொல்லி ஒரு குறைகடத்தி காணப்படுகிறது, என் வகைன்னு சொல்லி ஒரு குறைகடத்தி காணப்படுகிறது. பி வகையில மிக அதிக அளவில் காணப்படும் எது காணப்படும்? துளைகள் காணப்படும். இதான் உங்களுக்கு தேவை. என் வகையில மிக அதிக அளவில் எது காணப்படும்? வந்து இலத்திரன்கள் காணப்படும். சரி, இப்ப பார்க்க போறது நாம பி என் சந்தின்னு சொல்ற ஒன்றை பத்தி பார்க்க போறோம். சரி, பிஎன் சந்தியை எப்படி உருவாக்குறாங்கன்னு சொன்னா, ஒரு பி வகை குறைகடத்தியையும் ஒரு என் வகை குறைகடத்தியையும் என்ன செய்யறது? இணைச்சு விடுறது. அதன் மூலமாக உருவாக்கப்படுற அந்த சந்தியை சொல்றது பிஎன் சந்தின்னு சொல்லி சொல்றது. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, வந்து ஒரு பி வகை குறைகடத்தி எடுப்பாங்க, எடுத்தாச்சு. அதே மாதிரி ஒரு என் வகை குறைகடத்தியையும் எடுப்பாங்க. சரி, இது வந்து பி வகை, இது வந்து என் வகை. இப்ப இதுல உங்களுக்கு முதலாவது தெரியணும் வந்து, நம்ம ஆரம்பத்துல பார்த்துட்டோம் வந்து பி வகையில மிக அதிக அளவுல காணப்படுறது யாரு? துளைகள். அப்ப மிக அதிக அளவுல யாரு காணப்படும்? இப்படி துளைகள் வந்து என்ன செய்யும்? வந்து காணப்படும். சரி, என் வகையில மிக அதிக அளவுல யாரு காணப்படுறது? இலத்திரன்கள் காணப்படும். இலத்திரன் நான் என்ன செய்யறேன்? வந்து தாக்குல குறிச்சு கொள்றேன். சரி, உங்களுக்கு தெரியும் வந்து எப்பயும் வந்து துளைகள்னு சொன்னா அது என்ன ஏற்றம் விளங்கப்படுத்திட்டேன். நம்ம என்ன ஏற்றம்? வந்து நேரியேற்றம். அது போலத்தான் வந்து இலத்திரன்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா வந்து அது என்ன ஏற்றம்? வந்து மறை ஏற்றம். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, ரெண்டையும் நீங்க பக்கத்து இப்ப இதுவும் என்ன, இதெல்லாம் பிளஸ் ஏற்றம், இது எல்லாம் மறை ஏற்றம், அதுல குழப்பம் இல்லை. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா தெளிவாக பாருங்க. வந்து இங்க இருக்கிற பிளஸ் எப்பயுமே என்ன, ஒவ்வாத ஏற்றங்கள் வந்து என்ன செய்யும்? ஒன்றை ஒன்றை கவர்ற வேலையை பார்க்கும். வந்து இங்கேயும் அதே வேலை நடக்கும். வந்து அப்ப இதை என்ன செய்வாரு? இவரு கவருவாரு, இதை இவரு கவருவார். ரெண்டு பேரும் மாறி 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 என்ன செய்வாருன்னு சொன்னா கவர்றதால வந்து இந்த இடத்துல வந்து துளைகள் அற்ற ஒரு பிரதேசம் ஏற்படும். இந்த இடத்துல வந்து என்ன செய்யும்? ஒரு இலத்திரன்கள் அற்ற பிரதேசம் ஏற்படும். விளங்குதா? ஏன் வந்து பக்கத்துல இருக்கிறார்கள் தான் என்ன செய்வாங்க? கவர பார்ப்பாங்க. தூரத்துல இருக்கிறார்கள் கவர்றதுக்கான சாத்தியங்கள் குறைவு. வந்து அப்ப இவங்க கொஞ்சம் சேஃப் அடிப்பாங்க. இந்த பக்கத்துல இருக்கிறார்கள் கவரி மாறி மாறி ஓடிக்கிறதுல வந்து இவிடத்தையும் வந்து பிளஸோ மைனஸோ இல்லாத ரெண்டுமே சேர்ந்து நடுநிலை ஆயிரும். வந்து ஆயினா வந்து என்ன செய்யும் சொன்னா வந்து கவனிச்சு கொள்ளுங்க. வந்து இவ்வாறான ஒரு பிரதேசம் வந்து என்ன செய்யும் சொன்னா ஏற்படும். ஒழுங்கா கவனிச்சு கொள்ளுங்க. அதாவது எவ்வாறான பிரதேசம் சொன்னா, ஒரு பிளஸோ மைனஸோ இல்லாத, இவங்க ரெண்டு பேரும் கவரப்பட்டதால வந்து இந்த ஏரியாக்குள்ள பிளஸோ மைனஸோ இல்லாத ஒரு என்ன, ஒரு வெறுமையான பிரதேசம் ஒன்று என்ன செய்யும் சொன்னா ஏற்படும். காரணம் என்ன? நம்ம பி வகை குறைகடத்தையும் என் வகை குறைகடத்தையும் சேர்த்து வைக்கிறதால பி பகுதியில் இருக்கிற துளைகளும் என் பகுதியில் இருக்கிற இலத்திரங்களும் ஒன்று என்ன செய்யற மாறி மாறி நோக்கி என்ன செய்யற கவர்றதுக்கு போறது. அதுல ஒரு என்ன ரெண்டுமே பிளஸ் ஏற்றம், அதாவது துளைகளோ இலத்திரங்களோ அற்ற ஒரு பிரதேசம், வெறுமையான பிரதேசம் வந்து என்ன செய்யும் சொன்னா ஏற்படும். அப்ப ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த பிரதேசத்துக்கு சொல்ற பேர் தான் வந்து என்னன்னு சொன்னா வந்து வரிதாக்கர் பிரதேசம். என்ன பிரதேசம்? வந்து வரிதாக்கர் பிரதேசம், அதாவது நேரியேற்றமோ மறையேற்றமோ அற்ற ஒரு பகுதி. வந்து அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. வந்து இது ஒரு கம்பியாக கற்பனை செஞ்சீங்கன்னு சொன்னா நெட்டுக்கு இருக்கும். வந்து இப்ப இதால மின்னோட்டத்தை கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? வந்து இங்க என்ன, இது இங்க வர மின்னோட்டம் இதுவரையும் போய் இதுக்குள்ள என்ன செய்யும்? வந்து துளைகள் காணப்படுறதால என்ன செய்யும்? வந்து அது மின்னோட்டத்தை கடத்தும். இது வரைக்கும் மின் போகும். இதால போகுமா? இதால போகாது. காரணம் என்ன? ஒரு பொருள் மின்னோட்டத்தை கடத்துறேன்னு சொன்னா வந்து என்ன, அதுல ஒன்று சுயாதீன இலத்திரங்கள் இருக்கணும், அப்படி இல்லையா துளைகள் இருக்கணும். இந்த பிரதேசத்துல சுயாதீன இலத்திரங்களும் இல்லை, அது மாதிரி துளைகளும் இல்லை. அப்ப இப்படி வார மின்னோட்டம் என்ன செய்யும்? இதை ஸ்டாப் ஆயிடும். அப்ப இதை தாண்டி என்ன செய்யாது? மின் போகாது. அதே இது வந்து மாறி இங்கால மின்னோட்டத்தை அனுப்புறீங்கன்னு என்ன நடக்க போகுது? வந்து கவனிச்சு கொடுங்க. இங்க வார மின்னோட்டம் என்ன செய்யும்? இங்க சுயாதீன இலத்திரங்கள் இருக்கு, இதுவரை மின்னோட்டம் போகும். இதை தாண்டி போகுமா? இல்லை. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க. வந்து இங்க இருந்து வர மின்னோட்டம் இது வரையும் தான் போகும், அல்லது இங்கால மின்னோட்டத்தை அனுப்புறீங்கன்னு சொன்னா இங்க இருந்து இங்க வரையும் தான் போகும், இதை தாண்டி போகாது. அப்ப என்ன செய்யுதுன்னு சொன்னா வந்து அப்ப இதால மின் ஓட்டம் என்ன செய்யாது? போகாது. அப்ப இதால மின்னோட்டம் போறேன்னு சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும். அந்த அழுத்தம் என்ன செய்யும் சொன்னா வந்து இது ரெண்டையும் உடைக்கணும். இந்த இருக்கிற வரிதாக்க பிரதேசத்தை இல்லாமல் என்ன செய்யணும்? இங்க அழைக்கிறாள், இங்க அழைக்கிறாள், இங்க என்ன செய்யணும்? போக விட்டா தான் என்ன செய்யும்? மின் போகும்.
ஆகவே ஒரு வரிதாக்க பிரதேசத்துக்குன்னு சொல்லி ஒரு மின்னழுத்த வேறுபாடு ஒன்று என்ன செய்யணும்னா காணப்படும். அதை சொல்றது தடுப்பு அழுத்தம் சொல்லி சொல்றது. விளங்குதோ? அப்ப தடுப்பு அழுத்தம் கவனிச்சு கொள்ளுங்க பி அப்ப இதைத்தான் பிஎன் சந்தின்னு சொல்றது இந்த பி வகையை என் வகையை இணைக்கிறதால இந்த உருவாக இதைத்தான் நம்ம சொல்றது ஒரு பிஎன் சந்தின்னு சொல்லி சொல்றது. இந்த உருவாகி இதுதான் இந்த பிஎன் சந்திக்குரிய வரிதாக்க பிரதேசம். அதுக்குன்னு சொல்லி என்ன செய்யணும் தடுப்பு அழுத்தம் காணப்படும். உதாரணமாக கவனிச்சு கொள்ளுங்க பிஎன் சந்தில என்ன சிலிக்கினால் அறுக்கப்பட்டதும் காணப்படும், ஜெர்மனியத்தால் ஆக்கப்பட்டதும் காணப்படும். இதுல தடுப்பு அழுத்தம் எவ்வளவு வரைக்கும் சொன்னா 0.3 வோல்டேஜாக இருக்கும். இதுல தடுப்பு அழுத்தம் சொல்றது இது 0.7 வோல்டேஜாக இருக்கும். அதாவது என்ன அர்த்தம் சொன்னா இதால மின்னோட உருன்னு சொன்ன நம்ம எக்ஸ்ட்ரா என்ன செய்யும் 0.3 வோல்டேஜ் கொடுத்தா என்ன செய்யும் அது இந்த பிரதேசத்துக்கு இல்லாமல் காக்கிடும். இதான் நமக்கு என்ன பிரச்சனை அடிக்கிறது மின்னோடுறது தடை அடிக்கிறது. அப்ப இது இல்லாமல் காக்கிறதுக்கு சிலிக்கினால் ஆக்கப்பட்ட பிஎன் சந்தியாக இருந்தா அதுக்கு நம்ம 0.3 வோல்டேஜ் கொடுத்தா போதும், இந்த பரிதாக்க பிரதேசத்தை இல்லாமல் காக்கிடும். இதே இது ஜெர்மனியத்தால் ஆக்கப்பட்டதாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யும் 0.3 கொடுத்தா காணாது, 0.7 வோல்டேஜ் என்ன செய்யணும் நாம கொடுக்கணும். அப்ப இனி உங்களுக்கு ஒரு பிஎன் சந்தி என்ன சொன்னா என்ன இது ஆரம்பத்துல ஸ்டார்ட் ஆரம்பத்துக்கு பிறகு எனக்கு இணைச்சு விட்டதுக்கு பிறகு வார இதான் என்ன அறிக்க போகுது இப்ப பிஎன் சந்தியாக இருக்க போகுது. அப்ப இனி பிஎன் சந்தி என்ன சொன்னா இதான் என்ன செய்யணும் உங்களுக்கு கற்பனைக்கு வரணும். சரியா? அப்ப இதை வச்சு கோடல் நிலைன்னு சொல்லி ஒன்றைக்கு அதை பத்தி பார்ப்போம். கவனிங்க, இப்ப பார்க்க போறது பிஎன் சந்தி கோடல். சரி, பிஎன் சந்தி கோடல்னு சொன்னா தெளிவாக விளங்கி கொள்ளுங்க ஒரு பிஎன் சந்தி எடுக்கிறது. சரியா? பிஎன் சந்தி எடுத்து என்ன செய்யறதுன்னு சொன்னா ஒரு மின் முதலொன்றோட என்ன செய்யறது பிஎன் சந்திக்கு என்ன செய்யறது ஒரு மின்னழுத்த வேறுபாட்டை வழங்கினா அதை சொல்றது பிஎன் சந்தி கோடல்னு சொல்றது. அப்ப பிஎன் சந்தி கோடல்ல முதலாவது பார்க்க போறது நாம எதுன்னு சொன்னா கோடல்ல 2 வகை இருக்கு. ஒன்று முன்முக கோடல், ரெண்டாவது பின்முக கோடல். இப்ப முதலாவது பார்க்க போறது நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு பிஎன் சந்திர முன்முக கோடலை பத்தி பார்க்க போறோம். அப்ப முன்முக கோடல்னு சொன்னா தெளிவாக விளங்கி வச்சு கொள்ளுங்க ஒரு பிஎன் சந்தி எடுக்கணும். அப்ப பிஎன் சந்தில இப்ப உங்களுக்கு தெளிவாக விளங்கிட்டு என்ன விளங்கி இருக்கும் தெளிவாக. இது பி பகுதி, இது என் பகுதி, இது வரிதாக்க பிரதேசம். பி பகுதியில யார் காணப்படும் துளைகள் காணப்படும். என் பகுதியில யார் காணப்படும் இலத்திரன்கள் காணப்படும். இதான் ஒரு பிஎன் சந்திப்பு உங்களுக்கு தெரிஞ்சது. சரி, பிஎன் சந்தி முன்முக கோடல்னா வேற எதுவும் இல்லை ஒரு பிஎன் சந்தியை எடுத்து ஒரு மின்கலத்தை எடுங்க. மின்கலம்னா தெரியும், மின்கலத்துல குறியீட்டு எழுதுறேன் மின்கலத்துல குறியீட்டுல கவனிச்சு கொள்ளுங்க எப்பயும் பெரிய கோடு பிளஸ் முனை, சின்ன கோடு மைனஸ் முனை. இந்த பிளஸ் முனையை என்ன செய்யறது பிஎன் சந்திர பி பகுதியோட இணைச்சு விடுறது. இதே இது மைனஸ் முனையை என்ன செய்யறது பிஎன் சந்திர என்ன மைனஸ் என் முனையை என்ன செய்யறது பிஎன் சந்திர மின்கலத்துல மைனஸ் முனையில என்ன செய்யறதுன்னு சொன்னா இணைச்சு விடுறது. இப்ப இணைச்சு விட்டோன்னு என்ன நடக்கும்னு சொன்னா தெளிவாக பாருங்க. முதலாவது என்ன துளைகள்னு சொன்னா இது நேரியேற்றம், இலத்திரங்கள்னு சொன்னா மறையேற்றம். இப்ப இது என்ன பிளஸ் ஏற்றம். அப்ப நேர அழுத்தம் ஒன்று என்ன நடக்க போகுது இங்க போய் இங்க போகுது. இப்ப இங்கேயும் என்ன செய்யுது நேர் இருக்கு, இங்கேயும் நேர். அப்ப என்ன செய்யும் மொத்த ஏற்றங்கள் என்ன செய்யும் ஒன்றை ஒன்று தள்ளும். அப்ப எப்படி இருக்கிற தடுப்பு அழுத்தம் இது என்ன செய்யப்பட போகுது இது இந்த இருக்கிற நேர் அழுத்தம் மின் களத்தால் வழங்குற நேர் அழுத்தம் இங்க இருக்கிற துளைகளை போய் என்ன செய்யப்பட போகுது தள்ள போகுது. தள்ளுறதால இந்த இருக்கிற தடுப்பு அழுத்த பிரதேசம் என்ன செய்யப்பட போகுது இங்கால கொஞ்சம் என்ன செய்யப்பட போகுது மூவ் ஆக போகுது. இதே இதை கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இங்க மறையேற்றம். அப்ப இந்த மறையேற்றத்துல இங்க மறை அழுத்தம் கொடுக்கப்பட போகுது. இங்கேயும் இருக்கிறது யார் மறையாக்கள். அப்ப ஒத்தையேற்றங்கள் ஒன்றை இங்க தள்ளுற மாதிரி இங்கேயும் அதே வேலை நடக்கும். அப்ப இங்க இருக்கிற மறையேற்றம் போய் என்ன செய்யும் இங்க தள்ளுறதால இப்படி இருக்கிறது என்ன செய்யும் தடுப்பு அழுத்தம் என்ன செய்யும் குறைய போதும். இன்னும் நீங்க அதிக அளவுல அழுத்தங்களை இங்க என்ன கொடுக்குற வோல்டேஜ் கூட்டிங்கன்னு என்ன நினைக்க ஒரு டைம்ல என்ன செய்யுன்னு சொன்னா இங்க இருக்கிற வரிதாக்க பிரதேசம் அல்லது தடுப்பு அழுத்த பிரதேசம் என்ன செஞ்சிடும் நிலையில இல்லாமலுக்கு போய்க்கிறோம். அப்ப அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னா இதன் நூடாக என்ன செய்யும் இப்படி அனுப்பின என்ன செய்யும் மின்னோட்டம் என்ன செய்யும் சொன்னா போயிட்டு இருக்கும் அப்ப ஒரு பிஎன் சந்தி முன்முக கோடல்னு சொல்றது பிஎன் சந்தியில பி பகுதியை மின்கலத்துல நேர்முனையுடையும், அது மாதிரி என் பகுதியை மின்கலத்துல மறைமுனையுடையும் கொடுக்கறது தான் நம்ம சொல்றது பிஎன் சந்தி முன்முக கோடல் நிலைன்னு சொல்லி சொல்றது. பிஎன் சந்தி முன்முக கோடல் நிலையில இருந்தா அதுக்கு சொல்ற விசேட பேர் தான் நம்ம என்னன்னு சொன்னா தெளிவாக விளங்கி கொள்ளுங்க அது சொல்றது
இரு வாயின்னு சொல்ற. இங்கிலீஷ்ல வந்து டயோட்னு சொல்லுவாங்க. டயோட் விளங்குதோ? அப்ப பிஎன் சந்தி முன்முக கோட நிலையில இருந்தா அதை சொல்றது நம்ம இருவாயின்னு சொல்றது. இதுதான் இருவாயின்னு சொல்றது. இருவாய்க்குன்னு சொல்லி மின்கலத்துக்கு எப்படி இவ்வாறான ஒரு குறியீடு இருக்கோ அது மாதிரி வந்து பிஎன் சந்திக்கு என்ன செய்து வந்து ஒரு குறியீடு காணப்படுகிறது. பிஎன் சந்திர இருவாய்க்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா முன்முக கோட நிலையில இருந்தா அதை என்னன்னு சொல்றது வந்து இருவாயின்னு சொல்றது. அந்த இருவாய்க்கும் ஒரு குறியீடு காணப்படுகிறது. அதுதான் அதோட குறியீடு. அப்ப எப்பயுமே இது பி பகுதியை குறிக்கும், இது என் பகுதியை குறிக்கும். அப்ப இதை குறியீட்டு வடிவத்துல முன்முக கோடல் எப்படி காட்டலாம்? என்ன பி பகுதியை வந்து என்ன செய்யறது? மின்கலத்துல நேர்முனை விட. அப்ப ஈஸி வந்து நமக்கு மின்கலத்துல நேர்முனை தொடுத்துட்டோம்னு சொன்னா அதான் இன்னி வரைக்கும் போது வந்து பிஎன் சந்திர முன்முக கோடலாக இருக்கும். அப்ப பிஎன் சந்திர முன்முக கோடல் நிலையில் இருக்கிற அதுக்கு சொல்ற பேர் தான் நம்ம என்ன இருவாயின்னு சொல்றது. அப்ப குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு என்ன செய்யும்? அந்த தடுப்பு அழுத்தம் உடைக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யும்? அந்த பிஎன் சந்தி அல்லது இருவாயின்னு கதைக்கலாம். அது மின்னோட்டத்தை கடத்தும். இந்த நிலையில முன்முக கோடல் நிலையில. சரி, இப்ப பார்க்க போறது பிஎன் சந்தி பின்முக கோடலை பத்தி பார்க்க போறோம். சரி, பிஎன் சந்தி பின்முக கோடல்னா முதலாவது நாம் என்ன செய்வோம்? வந்து ஒரு பிஎன் சந்தியை வந்து என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்வோம். இது பி பகுதி, இது என் பகுதி, இது என்ன வரிதாக்கல் பிரதேசம். அப்ப பி பகுதியில் அதிக அளவு என்ன காணப்படும்? துளைகள் காணப்படும். என் பகுதியில் அதிக அளவில் என்ன காணப்படும்? வந்து இலத்திரன்கள் காணப்படும். அப்ப உங்களுக்கு தெரியும் வந்து எப்பயும் துளைகள் வந்து என்ன ஏற்றம்? வந்து நேர் ஏற்றம். இலத்திரன்கள் வந்து மறை ஏற்றம். அப்ப பிஎன் சந்தி பின்முக கோடல் நிலைன்னு சொன்னா தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. அதாவது பிஎன் சந்திட பி பகுதியை வந்து ஒரு மின்கலத்துல மறை முனையடையும். பிஎன் சந்திர என் பகுதியை வந்து ஒரு மின்கலத்திட நேர் முனைவடையும் இணைச்சு விடுற செயற்பாட்டை நாம சொல்றது வந்து என்னென்னு சொல்லுவோம்? வந்து அது பிஎன் சந்தி பின்முக கோட நிலைன்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்போம், கவனிச்சு கொள்ளுங்க. எப்பயும் சின்ன கோடுன்னு சொன்னா மறை முனை, மறை பெருசுன்னு சொன்னா நேர். இப்ப தெரியும் வந்து இது மறை, இங்க இருக்கிற துளைகள் பி பகுதியில் இருக்கிற துளைகள் எப்பயும் நேர். அப்ப இது பிளஸ் இது மைனஸ் ஒவ்வாத ஏற்றங்கள். அப்ப என்ன செய்யும்? அந்த இதை இங்க நோக்கி என்ன செய்யும் சொன்னா என்ன கவரும். அப்ப இது கவர்றதால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இங்க இருக்கிற தடுப்பு அழுத்தம் என்ன நடக்க போகுது? இங்கால நோக்கி நகர போகுது. அப்ப என்ன செய்யப்பட போகுது? கொஞ்சம் இங்கால இந்த தடுப்பு இந்த கூட இங்கால வரப்போகுது. இதேதான் இங்க பிளஸ் இருக்கு, இது மைனஸ். அப்ப இந்த மைனஸ் என்ன செய்யும்? வந்து இது இழுக்கும். ரெண்டு ஒவ்வாத ஏற்றங்கள். அதால என்ன நடக்கும்? இங்க இருக்கிற தடுப்பு அழுத்தம் என்ன செய்யும்? இப்படி நோக்கும். அப்ப என்ன பின்முக கோட நிலையில என்ன நடக்க போகுதுன்னு கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப இருக்கிற தடுப்பு அழுத்தம் என்ன செய்யப்பட போகுது? அல்லது வரிதாக்க பிரதேசம் வந்து என்ன செய்யப்பட போகுது? போக 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 கூட போகுது. நீங்க இங்க வோல்டேஜ் கூட்ட என்ன நடக்கும்? கூட என்ன செய்யும்? கவரும். கூட கவர்ந்தா தடுப்பு அழுத்த பிரதேசம் வந்து என்ன செய்யும்? கூடிட்டே போகும். கூடிட்டு போன என்ன நடக்கும்னு சொன்னா வந்து கூட 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 ஒரு காலம் வந்து பிஎன் சந்தி பின்முக கோட நிலையில வந்து என்ன செய்யாது? மின்னோட்டத்தை வந்து என்ன செய்யாது? கடத்தாது, அறவே கடத்தாது. அப்ப கவனிச்சு கொள்ளுங்க வந்து அப்ப இதுக்கு சுற்றுப்படம் வரைச்சுன்னா அப்ப பிஎன் சந்தி ஒரு பிஎன் சந்தி எப்படி காட்டலாம்? வந்து இவ்வாறு காட்டலாம். காட்டிட்டேன் வந்து இப்ப பிஎன் சந்தியை சரியா பின்முக கோட நிலைன்னு சொன்னா என்ன செய்யறது? இது பி பகுதி. இப்ப இங்க அழைக்கிறது பி பகுதி, இங்க அழைக்கிறது என் பகுதி. இப்ப பி பகுதி எதிர் நினைக்கிறது? மின்கலத்துல மைனஸ் முனைவிட. அது மாதிரி என் பகுதி என்னத்துல நினைக்கிறது? வந்து மின்கலத்துல நேர் முனைவிட இணைச்சு வர்றது. அப்ப இதுதான் சொல்றது வந்து பிஎன் சந்திர பின்முக கோட நிலை. அப்ப உங்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டியது ஒரு பிஎன் சந்தி முன்முக கோட நிலையில வந்து என்ன செய்யும்? வந்து மின்னோட்டத்தை செல்ல அனுமதிக்கும். ஆனா பின்முக கோட நிலையில வந்து என்ன செய்யாது? ஒரு காலமும் வந்து என்ன செய்யாது? மின்னோட்டத்தை தன்னூடாக செல்ல ஒரு காலமும் அனுமதிக்காது. சரி, ஓகே.